Why Not Studios and Radiance Media Productionல வசந்த பாலன் டிரெக்ஷன்ல சித்தார்த், பிருத்விராஜ், நாசர், வேதிகா பெர்ஃபார்மன்ஸ்ல கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போற படம் காவிய தலைவன். வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. பேரு வச்சு 2 வருஷம் ஆச்சு. ஆனா படம் இன்னும் தியேட்டருக்கு வராததுக்கு காரணம் ரிசர்ச். கிட்டத்தட்ட 1.5 வருஷங்க மதுரை, திண்டுக்கல், கரூர், புதுக்கோட்டைன்னு அங்க இருந்த தியேட்டர் ஆர்டிஸ்டோட லைஃப் பெர்ஃபார்மன்ஸை ரிசர்ச் பண்ணி தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை எழுதியிருக்காங்க. படத்தோட கதைன்னு கேட்டீங்கன்னா, சினிமா வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 1920s and 30sல வாழ்ந்த 2 நாடக கலைஞர்களோட வாழ்க்கை தான். தலைவன் கோட்டை காளியப்பா பாகவதரா வர சித்தார்த்தும், மேலச்சிவல்பேரி கோமதி நாயக்கம் பிள்ளையா வர பிருத்திவிராஜும் 2 வெவ்வேறு நாடக குழுவை சேர்ந்தவங்க. சோ இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க போட்டி பொறாம தான் இந்த படத்தோட கதை. இவங்க 2 பேர்த்துக்குமே குருவா தவ திரு சிவதாஸ் சுவாமிகள் கேரக்டர்ல நாசர் வராரு. தமிழ் நாடக தந்தை சங்கர் தாஸ் சுவாமிகள் கேரக்டர்ல இம்ப்ரெஸ் ஆகிதான் நாசரோட கேரக்டரை டெவலப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கணகோகில வடிவாம்பாளா வர வேதிகாவோட கேரக்டர் பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. 1930sோட ஃபேமஸ் லெஜெண்டரி சிங்கர் KB சுந்தராம்பாள் ஞாபகம் இருக்கலங்க? அவங்களோட லைஃபையும் அவங்க கேரக்டரையும் பேஸ் பண்ணி தான் இந்த வடிவாம்பாள் கேரக்டரை ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்க. இது போக அனைக்கா சோட்டி, தம்பி ராமையா, பொன்வண்ணன், மன்சூர் அலிகான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உடனே இது ஒரு டிராமா ஆர்டிஸ்டோட கதையா இருக்கும்னு நாம ஃபீல் பண்ண முக்கியமான காரணம் 2 பேர். மாலிவுட்டோட ஃபேமஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் பட்டினம் ரஷீத் அப்படியே சித்தார்த்தையும் பிருத்விராஜையும் இந்த படத்துல ஒரு கூத்தாடியாவே மாத்திட்டாரு. அதே மாதிரி பெருமாள் செல்வமும் நிரஞ்சனி அகத்தியனும் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர்ஸ். காஸ்டியூம் போட்டாச்சு, மேக்கப் போட்டாச்சு, பெர்ஃபார்மன்ஸ் வரணுமே. சரஸ்வதி சபதம், சங்கராபரணம்னு கிட்டத்தட்ட 1960sோட படங்களை பார்த்து தான் வேதிகா இந்த படத்துக்கான மேனரிசமா கத்துருக்காங்க. நம்ம சித்தார்த்துக்கும் பிருத்திவிராஜுக்கும் யாரு கோச்சுன்னு தெரியலங்க. இந்த படத்துல இருக்க பெரிய சேலஞ்ச் 1920s 30s நம்மளுக்குள்ள கொண்டு வரது. இந்த பொறுப்பு 2 பேர்த்துக்கு இருக்கு. ஒன்னு இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சந்தானம், படம் வந்தாதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். இன்னொருத்தர் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் AR ரஹ்மான். கிட்டத்தட்ட 6 மாசம் ரிசர்ச் பண்ணி தான் இந்த படத்தோட 7 சாங்ஸையும் கம்போஸ் பண்ணிருக்காங்க. அதுல 4 சாங்ஸ் ஹரிச்சரன் பாடியிருக்காரு. நோட்டபிள் சாங்னு சொல்லணும்னா அல்லி அர்ஜுனா பாட்டு. அல்லிக்கும் அர்ஜுனாக்கும் வர லவ்ல ஆரம்பிச்சு இவங்க கல்யாணம் வரைக்கும் வர டிராமா சீக்வன்ஸோட பாட்டா இருக்கு. இந்த படத்தோட ஸ்பார்க் உருவானதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஜெயமோகனும் டைரக்டர் வசந்தபாலனும் மதுரையோட டிராமா ஸ்கூல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, எனது நாடக வாழ்க்கைன்னு லெஜெண்டரி டிராமா ஆர்டிஸ்ட் அவ்வை சண்முகம் எழுதின ஆட்டோபயோகிராஃபியை ஜெயமோகன் சார் கொடுத்திருக்காரு. அதுல இம்ப்ரெஸ் ஆகிதான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வசந்தபாலன் சார் நமக்கு சொன்ன ஒரு விஷயம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம படம் பார்க்க வந்தா கண்டிப்பா படம் நம்மளுக்கு பிடிக்குமா. சோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போற காவிய தலைவன் ஒரு பிளசன்டான ஹிஸ்டாரிக்கல் மூவி.